3 கிலோ சிக்கனுக்கு 3 கிலோ அரிசி போட்டு தம் பிரியாணி எப்படி ஒரு ரிச் ஃப்ளேவரோட கல்யாண வீட்டு ஸ்டைலில் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெடிஷ்னல் அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம குக்கர் இல்லாமல் சட்டி வச்சு 3 கிலோ கோழிக்கறிக்கு 3 கிலோ துளசி பச்சரிசி போட்டு ஃப்ரெஷ்ஷான ஹோம்மேட் மசாலா கொடுத்து எப்படி ஒரு சுவையான பிரியாணி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான பிரியாணி. ஏன்னா சட்டியில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது அதோட சுவை ரொம்ப அதிகமானதாகவே இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முஸ்லீம் ஸ்வீட்டு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு முதல் ரகசியமே பட்டை கிராம்பு பவுட்ரு தான். அதை எந்த அளவில் சேர்க்கணுன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது 3 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 3 கிலோ அரிசி இதே மாதிரி ஒரே பாத்திரத்தில் கொட்டி அளந்து எடுத்துக்கோங்க, தண்ணி ஊற்றுறதுக்கு ஈஸியாக. தாளிக்க 8 பட்டை, 8 கிராம்பு, 8 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன், 750 கிராம் சொல்லலாம். மல்லி ஒரு அரை கட்டு எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவு புதினா எடுத்துக்கோங்க. 15 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தயிர் ஒரு அரை லிட்டர் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா உள்ளது தயிர் சட்னிக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் ஒரு 200 ml எடுத்துக்கோங்க. நெய் தாளிக்க 200 ml, லாஸ்ட்டில் சேர்க்க 100 ml. 100 கிராம் பட்டைக்கு 20 கிராம் ஏலக்காய், 10 கிராம் கிராம்பு போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தட்டி வச்சுட்டு இது கூட 200 எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 200 நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 8 பட்டை, 8 கிராம்பு, 8 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ப்ரௌனிஷாக வர வரையும் நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிடணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். கூட கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, மல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கிலோவுக்கு 1 கைப்பிடி வீதம், 3 கிலோவுக்கு 3 கைப்பிடி சேர்த்துக்கிறோம். பட்டை கிராம்பு பவுட்ரு சேர்த்துக்கலாம். இது கூடவே கறியும் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துருக்கேன். பட்டை கிராம்பு பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் சிக்கனை எல்லா சிக்கனையும் சேர்த்து இதில் கிளறிக்கலாம். பட்டை கிராம்பு சேர்த்த அளவுக்கு ஒரு 5 ஸ்பூன் மிளகாய் தூள் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு கிலோவுக்கு இந்தளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி 3 கை உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட தயிர் ஒரு 1/2 லிட்டர் சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கனில் உள்ள தண்ணி விட்டு நல்லா வற்றி வர அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அடி பிடிச்சிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க. இது கூட 4 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி இந்த சட்டி ஃபுல்லாக இருக்குது. நான் இதில் 2 தண்ணி எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டில் ஒரு சட்டியை இதோட கலந்து கறியை வேக வச்சு எடுத்துடலாம். 1க்கு 2ன்றது அளவு தண்ணி. இப்போ நான் 1 ஆட் பண்ணிட்டேன். கறி வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சட்டியை ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். பிரியாணி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுற அரிசிலையும் கொடுக்கக்கூடிய மசாலாஸில் தான் இருக்குது அதோட டேஸ்ட்டே. நல்லா வதக்கிடணும் வெங்காயத்தை, அதில் தான் உங்களுக்கு ஃபுல் டேஸ்ட் கிடைக்கும். இப்போது கறி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, 3/4 பதத்துக்கு. இது கூட அடுத்த சட்டி தண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். அளந்து வச்சுருக்க தண்ணியில் ஒரு இது கறி வேகும்போது ஊற்றியாச்சு வேக வைக்கிறதுக்கு. இப்போது அடுத்ததை சேர்த்துக்கலாம்.
நல்லா இந்தளவுக்கு வெந்துருச்சு. இப்போது தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போது அரிசி நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். நல்லா கிளறிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். அடி பிடிச்சிடாமல் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அப்பப்போ அடிக்கடி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டு எடுத்துக்கணும். தண்ணி வற்ற வற்ற நம்ம தீயையும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வரணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும் இல்லையா. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே இருங்க. லைட்டாக கறியெல்லாம் உடஞ்சிடாத அளவுக்கு கிண்டி விட்டு எடுத்துக்குவோம். இருக்கிறதுலையே ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஃபுட்டு எதுனா அது பிரியாணி தான். நம்ம மசாலாஸை போட வேண்டிய திங்ஸை ரெடி பண்ணிட்டோன்னா போட்டு இறக்கிடலாம். இந்த பக்குவத்தில் இருக்கும்போதே உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டான சுவையில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. லைட்டாக தண்ணி இருக்கும்போது இப்போ தம் போட்டுடலாம். இந்த மாதிரி வெயிட்டானதில் தண்ணி வச்சு தம் போட்டுருங்க. 1/4 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணிட வேண்டாம். ஹோம்மேட் மசாலாஸை வச்சே ரொம்ப ஒரு சுவையான, நிறமான, கலர்ஃபுல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது மீதி எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் நெய்யை இது கூட சேர்த்து நல்லா கிளறிடலாம். இதில் எந்த ஒரு ஃபுட் கலரோ அல்லது பாக்கெட் ஐட்டம்ஸோ எந்த ஒரு மசாலாஸும் சேர்க்கல. வீட்டில் நாங்கள் ஹோம்லேஸ் தயாரித்து ரெடி பண்ண மசாலாஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். கரெக்டான பக்குவத்தில் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. விதையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் தம்லேயே வச்சுருங்க. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சூப்பரான பிரியாணி கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.